ஆக்கள் கூட வருகிறோம் மாற்றி மாற்றி விடுவோம் ஆக்களை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டு காணொலி என்று சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நிறைய பேர் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சாப்பாடு தான் அப்பந்தான் சுட போகிறோம் நாங்கள். அது வந்து எல்லாருமே டக்குன்னு செய்யக்கூடிய சாப்பாடு இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு கைப்படிமானத்துக்கு வேற ஒன்று முன்னொன்று அது கிடைக்கிறது. ஏன்டா சில நேரங்களில் வந்து அது வந்து ஒட்ட பார்க்கும், அப்பம் ஒட்டி பிஞ்சு கொண்டெல்லாம் பெற பார்க்கும். அதனால எல்லாரும் விரும்புறது இல்லை. ஆசையாக இருக்கும், ஆனால் விரும்புகிற இல்லை நிறைய பேர். சுடுறது கொஞ்சம் கஷ்டமோ. இன்றைக்கு வந்து சுஜியும் அம்மாவும் தான் சுட போயிடும். வேணும்னா அம்மா வந்து வளமையாக சுடுவா. அம்மாவுக்கு கைப்படிமானம் கூடுதலாக இருக்கு. சுஜியும் இவ்வளவு நாள் வந்து இந்த ஏன் நிறைய பேர் கேட்டு போட இல்லைன்னா சுஜி வந்து என்ன எடுத்தது 2-3 தரம் அதை சுட்டு பார்த்து நான். ஏனண்டா எனக்கும் அது கைப்படிமானம் இல்லை, போய் சொல்லக்கூடாதானே, எல்லாமே தெரிஞ்சு சொல்லலாம் தானே, தெரியாத விஷயம் இருக்குது தானே. அதனால மாமியும் சேர்ந்து தான் இந்த அப்பம் சுடப்புறமே கூட நாங்கள் அப்பம் சுட்டு சாப்பிட்டுதான். அதுக்கண்ட அந்த தாஜி, அந்த சுடுற தாஜி சட்டியல் வந்து கொஞ்சம் அந்த படிமானமாக நல்ல தாஜியெல்லாம் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து அந்த கேஸுகளில் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ப சட்டியல் இருக்குது, அது வந்து ஒட்டாது. அது வந்து நாங்கள் வந்து அடுப்புல வச்சு சொல்றபடியால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்றோம். தாஜி நல்ல தாஜியெல்லாம் இருக்கணும், அந்த எண்ணெய் படிமானம் கூடின தாஜியா இருக்கணும். எப்படி செய்வோம்னு பார்ப்போமே. அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து என்ன செய்து வச்சுக்கிறார் என்றால் மீன் குஞ்சு பிடிச்சி வச்சிருக்கிறார். மீன் குஞ்சு பிடிச்சி போத்திலுக்க விட்டுட்டு ஆள் கையிலேயே வச்சிருக்கிறாரா பாருங்க. ஏன்னா ஆளுக்கு விருப்பம், ஆளுக்கு நல்ல விருப்பம், ஆள் பிடிச்சி போத்திலுக்க விட்டு வச்சிருக்கிறேன். என்னதான் மீன் குஞ்சு விருப்பம் இல்லையா? கூடாது வாய்க்காலுக்கு விடுவோமே. அப்போ விருப்பம் இல்லாட்டிக்கு விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கீங்க வாய்க்காலில். வேண்டாம், கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்துட்டு இப்போ இந்த விட்டு விடுங்க. இப்படியே இங்கே விவசாய கிராமங்களுக்கு போகுது. அப்போ நாங்கள் அப்போ சுடுவோமே, அப்போதுக்கு நாங்கள் இது வந்து வெள்ளை பச்சரிசி எடுத்துருக்கிறோம். சிவப்பு பச்சரிசியிலையும் செய்யலாம். வெள்ளை பச்சரிசியில் செய்தால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அந்த கலராக இருக்கும். அதுக்காக நாங்கள் வெள்ளை பச்சரிசி செய்தாங்க. இது வந்து 2 மணித்தியால் நினைய போட்டு தண்ணி வடியே வச்சுட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் இடிச்சு தான் எடுக்க போகிறோம். அப்போ இடிச்சு தான் எடுக்க போகணுமோ. உரலெல்லாம் ரெடியாக இருக்குது. ஓ, கொஞ்சம் கொஞ்சம் அடிப்போமே. இதுக்கு இந்த பைப் போட்டது இடிக்காக சத்தத்தை பார்த்தீங்கன்னா இருக்கேன். இந்த மரத்தை உடைச்சி போட்டு பைப் போட்டிருக்கு. அதிருது பார்த்தீங்களா இடிக்க. ஆனால் பேரை மேரக்கப்போ இடிபட்டுடும். அம்மா வந்து மாதுளக்கா போடுறா என்ன. அதுதானே அரிசி எங்களுக்கு இடிபட்டுட்டது. நாங்கள் அடுத்து அரிக்க போகிறோம். அப்பன் சுடுறது பெரிய வேலையா, ஆனால் நான் 4 மடிச்சு போட்டு ஒரு வாயில சாப்பிட்டு. அப்போ சாப்பிட்றது ஈஸியான வேலை, அப்போ சொல்கிறது பெரிய வேலையம்மா. அதை போடுங்க. நாங்கள் 2 பிரிட்ஜு தானே அடிக்க உழைக்கிட்டு நாங்கள் இப்போ மிச்ச அரிசியை முடிச்சு எடுப்போம். இப்போ நாங்கள் முதல் தரம் இடித்ததை அரிச்சு எடுக்க போகிறோம். இதில் வார குறுநலை தான் சுலகில் கொழிச்சு எடுக்க போகிறோம். முதல் நாங்கள் அரிச்சு எடுப்போம் மாவை. இது வந்து எங்கள்ட பழைய முறையில் அப்பம் சொல்கிறது. எனக்கு இப்போ நான் நினைக்கிறேன் அப்பம்மா அப்படின்லாம் தனியாக வந்துருக்கு கடையில். அப்பம்மா இருக்குது, அந்த கேஸ் அடுப்பில் வச்சு சுடக்கூடிய மாதிரி அப்பச்சட்டி இருக்குது. ஓ, அது பழக்கம் இல்லாதாக்களும் சுட்டுக்கொள்ளலாம் அதில். ஆனால் இப்படி செய்கிறதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் தான், சுவையில் சரியான வித்தியாசம் இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அரிச்சு எடுத்துட்டோம். இதில் எல்லாம் கொஞ்சம் பெரிய குறுநாளும் சின்ன குறுநாளுமாக இருக்குது. இதை வந்து சுலகில் போட்டு பொழிச்செடுக்க போகிறேன்.
ஆனால் இந்த குறுநாள் எடுக்கிறதுல தான் அந்த விஷயமே இருக்கு. அந்த அப்பம் வந்து பிய்யாமல் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு. நீங்களே நம்ம குழச்சி எடுக்கல இல்லை குழச்சினா கொஞ்சம் மாக குருணியாகவும் பெருகுது. அப்போ அம்மா அதில் கைப்படி மனம் கூட தானே அப்போ அம்மாவே எடுக்க. இந்த குருணி தான் போகணுமாம்மா அப்போதுக்கு. இது வந்து இப்போ சவ்வரிசி அப்படி இருக்குது. சவ்வரிசி பதத்தில் வேணும். இது நாங்கள் இப்போ கொஞ்சம் குறுநாள் எடுத்துருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். அதான் இது பாருங்க இந்த சவ்வரிசி இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து 1 கிலோ அரிசியில் தான் இந்த அப்பம் சுட வலிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் இப்போ 1 கிலோ அரிசியில் மா இடித்து ஒரு பக்கம் அரித்து நல்ல வடிவாக எடுத்துருக்கிறோம். இது வந்து அரைச்சுண்டு குறுநாள் எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் 3 சுண்டு அளவில் மா வந்துட்டுது எங்களுக்கு. இப்போ அடுத்த வேலையை செய்வோம் நாங்களே. நாங்கள் இப்போ அப்பத்துக்குமா கரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல கொதி தண்ணியை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற குறுநாளுக்கு விடுறோம் பாருங்கள். நல்ல தண்ணி கொதிச்சிருக்கணும். அந்த தண்ணியை வந்து இந்த குறுநாளுக்கு விட்டு வச்சிடலாம். அதோட உடனே பச்சை தண்ணி விடணும். ஏனெண்டா குறுநாள் வந்து நல்லா அவிஞ்சு கரையாமலுக்கு அது வந்து கரையாமலுக்கு உடனே பச்சை தண்ணி விடணும். இங்கே கரையாமல் திருப்பி அந்த சவ்வரிசி எப்படி எங்களுக்கு அவிஞ்சு வருமோ அதே மாதிரி அவிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இங்கே அதை காட்டுங்க அப்படி இங்கே எப்படி இருக்குன்னு. உடனே பச்சை தண்ணி விடணும். விட்டால் தான் அப்படி இருக்கும் எங்களுக்கு. அதோட நாங்கள் வந்து 1.5 சுண்டு மாவு அளவில் வந்து அவிச்ச கோதுமை மாவு எடுத்துருக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு நாங்கள் அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம். உடனே இடித்து எடுத்த 1 கிலோ அரிசி மாவோட 1.5 சுண்டு கோதுமை மாவு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அவிச்சு நல்ல வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ இது ரெண்டையும் நல்ல வடிவாக கலந்து விடணும். அதோட இதை நாங்கள் தேங்காய் பாலில் தான் கரைக்க போகிறோம். தேங்காய் பாலில் கரைச்சா தான் டக்குனா புளிக்கும் எங்களுக்கு. இது கரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணித்தியாலும் நாங்கள் அப்படியே புளிக்க வைக்க வேணும். வச்சா தான் அப்பம் வந்து புளிக்குமோ. அப்பம் சாப்பிட்றோம்டா கிட்டத்தட்ட ஒரு நாள் காத்திருக்கணும். அப்படித்தானே செய்கிறது கூடுதலாக. இப்போ நாங்கள் விடிய குழச்சி வச்சு பின்னேரம் சுட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அந்த அப்படியே அந்த குறுநலை வந்து அதோட சேர்த்து ஊற்றி விட போகிறோம் பாருங்க. நல்ல வடிவாக குழைக்கணும். இந்த கட்டியல் ஒன்றும் பெறாமல் நல்ல வடிவாக பிணைஞ்சு குழைக்கணும். அதோட நல்லா கட்டியாகவும் குழைக்கணும். ஆக தண்ணியாக குழைக்கக்கூடாது. இதில் தான் இந்த விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து ஆக தண்ணியாக குழைக்கக்கூடாது. இப்போ இந்த தேங்காய் பாலை விட்டு விட்டு கட்டியாக குழைச்சி கொள்ளணும். பதம் பிழைச்சா அப்பம் போச்சு. அதுதான் ஏனம்மா இப்போ என்னதான் குழைக்க விட்டவா என்றாலும் அந்த ஒரு கை படிமானம் ஒன்று இருக்குது தானே. கொஞ்சம் பயமா இருக்குது எனக்கு. சாதாரணமாக செய்யலாம். வீடியோ எடுக்க இன்னொரு பதட்டம் உண்டு. இப்போ வடிவா தெரிஞ்ச சாப்பாடுன்னா பரவாயில்லை. சாப்பிடத்தான் தெரியும். இந்த அப்பம் வந்து சாப்பிடத்தான் தெரியும். அந்த படிமானம் இல்லை எங்களுக்கு. கை படிமானம் இல்லை இந்த அப்பம் சொல்லிட்டு. ஆனால் இது சொல்கிறத பார்க்க உங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன வேலையா எல்லாம் கரைச்சி எல்லாம் சுடைக்க இப்போ இந்த சுடவலிக்கிட்ட உடனே அது சுகம் மாதிரி. உண்மையாக தான். அம்மா அப்பம் சுட ஆசையாக கிடக்கின்றால் ஒரு காலமாக கேட்டால் பின்னேரம் அப்பம் வரும். நான் பின்னேரத்தில் போட்டு பிடிக்க நித்திரால உடம்புக்கே எல்லாருக்கும் அப்பம் சுட்டு வச்சிருப்பேன். கூடுதலாக அப்படி தானே. ஆனால் சில நேரம் சொல்கிறது இந்த சூரியன் விறகு முதல் அப்பம் சுடுறேன்லாம் சொல்கிறது. அப்பம் போட்டால் நேரத்துக்கு அப்பம் எல்லாம் பிஞ்சு போடுவேன். அதாவது சும்மா அந்த கதையில் சொல்லி கொள்றது. அப்பம் பிடிக்கிறது வந்து பதம் பிழைக்கிறதால. ஆனால் இயற்கையில் குற்றச்சாட்டு அப்பம் சுடுறன்றது அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாலும் உண்மையிலேயே அப்பத்துக்கு போட்டால் நம்ம 5 மணி 4:30 எழும்பிடுவோம். நாங்கள் நித்திரால எழும்பி மோத களை போட்டால் அப்பம் சாப்பிட்ற வேலை மட்டும்தான் எங்களுக்கு. அது மினக்கட்ட வேலையை மட்டும் நேரத்தை செய்து போகும். பார்த்தீங்கன்னா இந்த பருவத்துக்கு கரைச்சா சரி பாருங்க இப்படி இருக்கான்னு. இப்படி அள்ளி விடைக்க சாதுவாக வலிஞ்சோடுற பருவத்துக்கு தோசமா இல்லை, அதை விட கட்டியாக இருக்கணும். இஞ்சி அள்ளி விடைக்க இப்படி இஞ்சி வலிஞ்சோடக்கூடிய பருவமாக இருக்கணும்.
இந்த பருவத்துக்கு கரைஞ்சா சரி. இது வந்து புளிக்கிறதுக்கு முன்னத்தி ஆக்களை என்ன செய்வினோம்னு சொல்லிச்சோன்னா அந்த கல் மண்டி விடுறது என்ன கல் விடுறது. இது வந்து நாங்கள் தேங்காய் பாலில் கரைச்சபடியே எங்களுக்கு புளிக்கும். படலாம் கனதூரம் போகணும் கல் மண்டி பண்ணுறதுக்கு. கல் விட்டு தான் சொல்கிறது முதல் காலத்தில் அப்படி கல் விட்டு சொல்கிறது. அதில் ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும். அப்போ நாங்கள் வந்து தேங்காய் பால்லையே கரைச்சிட்டோம். அது எல்லாருக்கும் கல் எடுக்கக்கூடிய வசதியும் இருக்காதானே. அதுதான் அப்படியும் இருக்குது. நாங்கள் வந்து இப்படியே கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது வந்து 6 மணித்தியாலம் அல்லது 8 மணித்தியாலமாவது புளிக்கணும். எங்களுக்கு 6 தொடக்கம் 8 மணித்தியாலம் புளிச்சுதுண்டா சரி. இப்படியே நாங்கள் மூடி வச்சு விடுவோம். நாங்கள் அப்பத்துக்கு வந்து குழச்சி வச்சு ஒரு 6:30 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் அப்பம் சுட தொடங்க போகிறோம். முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் காய்ச்சி எடுக்க போகிறோம். தேங்காய் வந்து நாங்கள் 3 தேங்காய் அளவில் திருவி நல்லா கட்டி பாலாக புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை நாங்கள் காய்ச்சி எடுக்க போகிறோம். அடுப்பில் இதுக்குள்ளே விட்டு தான் காய்ச்ச போகிறோம். மற்றது அப்பத்துக்கு நல்ல செத்தல் தேங்காயாக எடுக்கணும். இப்போ நாங்கள் தொதாலுக்கு அப்படி எடுப்போமோ அதே மாதிரி செத்தல் தேங்காய் எடுத்து பால் எடுக்க வேணும். 1/4 கிலோ சீனி அளவில் எடுத்துருக்கிறோம். இப்போ 1 கிலோ நாங்கள் அரிசி போட்டு நாங்கள் அதோட 1.5 சொண்டு கோதுமை மாவும் அவிச்சு போட்டபடியாக 1/4 கிலோ சீனி போட்டிருக்கிறோம். தேங்காய் பாலும் கட்டியாக புளிஞ்சு எடுத்தபடியாக அதுலேயும் எங்களுக்கு இனிப்பு தன்மை இருக்கும். அதனால 1/4 கிலோ எடுத்துருக்கிறோம். அடுப்புங்களுக்கு எரியுது. நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இது வந்து பால் வந்து எங்களுக்கு திரியக்கூடாது, ஓரளவுக்கு கொதிச்சா காணும். அதனால் நாங்கள் இப்படியே ஆற்றி விட்டு கொண்டு இருக்கணும் பாலை. அதோட நாங்கள் பாலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். இனி வந்து நாங்கள் இப்படியே ஆற்றி விட்டு கொண்டிருந்தால் சரி. பார்த்திங்கன்னா அங்கால மாமி வந்து பால் காய்ச்சி கொண்டிருக்கிறா. எங்களுக்கு வந்து பாருங்க நல்லா புளிச்சிருக்குதுமா. புளிச்சிருந்தா அங்கங்கே அந்த குமிழியாக இருக்கும். ஏன்னா அப்படி குமிழியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் திக்காகவே தடிப்பாகவே இருக்குது எங்களுக்கு. அப்போ நாங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து தான் குழைக்க போகிறோம். கணக்க விடக்கூடாது, பார்த்து விட வேணும். இதோட வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோம். நாங்கள் வந்து தேங்காய் பாலுக்கும் உப்பு சேர்த்துருக்கிறபடியாக அளவாக வந்து உப்பு போடுவோம். அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கரைக்கணும். பாலங்களுக்கு நல்லா காய்ச்சி பட்டுட்டுது. இனி நாங்கள் இதை இறக்குவோம். இறக்கி அந்த பக்கம் வைங்க. நாங்கள் வந்து இந்த அப்பம் சுடுறதுக்கு வந்து தேங்காய் பால் தான் நல்ல வடிவாக விட்டு குழைக்கணும். தண்ணி எதுவும் விடக்கூடாது. தேங்காய் பால் விட்டால் தான் நல்ல சுவையாக இருக்கும் அப்பம். இப்போ எங்களுக்கு வந்து அப்பம்மா வந்து நல்ல பதமாக ரெடி ஆகிட்டுது பாருங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த அள்ளி விடையக்கே ஒரு நல்ல இதாக இருக்குது எங்களுக்கு. பதமாக இருக்குது, நல்ல பதமாக இருக்குதோ. இனி நாங்கள் அப்பம் சுட தொடங்க போகிறோம். இந்த தாஜிக்கில் தான் நாங்கள் அப்பம் சுட போகிறோம். இந்த குட்டி தாஜிக்கு தான் அப்பம் சுட போகிறோம். அப்பத்தாச்சி இது வந்து பொதுவாக வந்து இது அப்பத்துக்கு மட்டும்தான் பாவிப்பினோம். வீட்டில் இதை கொண்டு வச்சிருவீங்க. சின்ன இருக்குது. இதை விட இந்த உள்ளுக்கு வந்து கொஞ்சம் பளபளப்பு தன்மையாக இருக்கணும். அந்த சொரசொரப்பு இல்லாமல் இருக்கணும். அப்பத்தாச்சி வந்து தாஜி எங்களுக்கு சூடாகட்டுக்கு. எங்களுக்கு தாஜி வந்து நல்லா சூடாகிட்டுது. தாஜிக்கு வந்து நாங்கள் நல்ல வடிவாக எண்ணெய் பூச வேணும். எண்ணெய் பூசினா தான் அந்த கலண்டு கொண்டு வரும். அப்போ நாங்கள் இப்போ வந்து முதலாவது அப்பம் வந்து மாமி தான் ஊற்றப்புறா. வந்தபடியே இந்த சுழட்டி எடுக்கணும். நாங்கள் எல்லாரும் அந்த உடனே ரவுண்ட் அடிக்கிறத விட அந்த புளிச்சாதான் இந்த கண் வைக்கும். அந்த கண்ணா வெறும் பேரும். இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து காய்ச்சி வச்சிருக்கிற பால், சீனி பால் எல்லாம் காய்ச்சி வச்சிருக்கிறோம். இனிப்புக்காக. இனிப்பு. ஆனால் சில பேர் வந்து இந்த பால் விடாமல் அந்த அப்பத்தை எடுத்து போட்டு சம்பல், கட்டை சம்பல் மாதிரி எல்லாம் இடிச்சு போட்டு எல்லாம் சாப்பிட்ற இருக்குது. இது வந்து பாலப்பம்.
பாலப்பம். மற்றது சில பேர் வந்து இந்த மேலையும் ஒரு தாச்சி வச்சு அதுக்குள்ளேயும் நெருப்பு தணல் போடுவினோம். இது வந்து எங்களுக்கு சரியான அமைப்பாக இருக்குதானே இந்த மூடி, அப்போ நாங்கள் அதையே மூடிக்கொள்ளலாம். அப்போ அந்த எடுக்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு தட்டு அப்படியான அகப்பையால் தான் எடுக்க வேணும். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு சுகமாக. நீங்கள் அப்பன் சொல்கிறத பார்த்தால் அப்பன் சொல்கிறதால் பொருட்களே ஞாபகம் வேண்டும் பொருள் இல்லை, எங்கள்கிட்ட நான் தான் பாவிக்கிற பொருள் தான். பாருங்க அப்பம் வந்து சுடுவட்டு வாசம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது அப்பம் வந்து நாங்கள் சுட்டுட்டோமே இப்படியே எடுப்போம். முதலாவது அப்பம் மட்டும் சொல்றீங்க, அங்கே 2 அப்பம் கிடையாது. அது அம்மா வேகமாக எடுத்து விட்டுட்டா அந்த அப்பம். நீங்கள் கவச்சோன்றக்க அம்மா எடுத்து விட்டுட்டா. ஒவ்வொரு காலம் என்ன பூசணும்? ஒவ்வொரு காலம் சட்டிக்கு வந்து அப்போ விடுபடாது. எனக்கு என்ன பூசணும்ல சாதுவா எண்ணெயால் துடைச்சி விட்டாச்சு. அதான் கொஞ்சமாக நாங்கள் ஒரு துணியில் எண்ணெய் பூசி போட்டு இப்படியே தடவி விட்டால் சரி தாச்சியில். முட்டையும் இப்படி தான் சில நேரம் பொறிக்கிறோம் நாங்களே முட்டையை. எப்படி ரவுண்டாக இருக்குன்னு பார்த்தீங்களோ? அதான் அதை விட நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் அந்த குருணல் வந்து காய்ச்சி சில பேர் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி போட்டு விடுறது என்ன குருணல் அது கரைஞ்சி போனால் அப்போ வந்து பீய பார்க்கும். அது பதமாக வந்து நாங்கள் வந்து அந்த குருணலை காய்ச்சி எடுக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இது நாங்கள் காய்ச்சின முறைப்படி செய்தால் பிழைக்காது என்ன வந்து ஈஸியாக கரையாது பிழைக்காது. நாங்கள் முதல் தரம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் ஈஸியாக செய்து கொள்ளலாம். கொஞ்சம் மாவில் செய்து பாருங்க நீங்கள். செய்யக்கு முதல் தரம் நான் அப்படி தான் செய்தேன். நான் கொஞ்சம் மாவிலாம் கரைச்சி செய்தேன்னா அப்படி செய்து பாருங்க. அது சரி வந்துட்டேன்னா இப்போ இது நாங்கள் வளமை மாதிரி கொஞ்சம் கூடுதலான நாள் அந்த சாப்பாட்டுக்கு செய்து கொள்ளலாம். 2வது அப்பம் ரெடியாகுது. அப்பம் வந்து நாங்கள் இந்த சோடியாக தான் வைக்கிறது ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா கவிட்டு வச்சுக்கிட்டா சரி. அப்போ ரைட் எப்படி இருக்கு? ஒரு ஜோடி 1.5 ஜோடி வந்துட்டா? 1.5 ஜோடி அப்பம் வந்துட்டு. இப்படியே எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம். இப்படியே நாங்கள் எல்லா அப்பமும் சுட்டு எடுக்க போகிறோம். ஆக்கள் கூட வரைக்கணும் மாற்றி மாற்றி விடுவோம் ஆக்களை. நாங்கள் அப்பமெல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோமே. இங்கே பாருங்க இருக்கு அப்படி அப்புறம் என்னென்றால் சோடியாக தான் வெப்பினோம். நாங்கள் வந்து இப்போ ஒன்று தனித்தனியாக வச்சுக்கிறோம். அப்போ தான் படிவா தெரியும். அப்போ ஒன்று கவுட்டு வச்சா அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த பால் தெரியாது. அதோட வந்து முட்டை அப்பவும் செய்து கொள்றது. இதுக்கு வந்து நாங்கள் பாலுக்கு பதிலாக முட்டையை அடித்து விட்டு அதில் மிளகுத்தூள் சாதுவாக நாங்கள் தூவி விட்டு எடுத்து சாப்பிட்றது. அதோட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பொழுதும் படுது, மழையும் இருள் வந்துட்டுது. அப்போ சாப்பிடுவோம். எனக்கும் சாப்பிடணும் போல நடக்குது. அதை விட இப்போ நீங்கள் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டிருந்தீங்க அதுதான் எல்லாருமே அப்போ ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே. அப்போ வந்து சுட சுட சாப்பிடணும். அதில் தான் நல்ல ஒரு சுவை இருக்கும். சூடு 6 நாள் சுவை வந்து குறைஞ்சிடும். அப்போ நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். மங்களே அம்மா சுட்டு கொண்டு இருக்கிறா. இஞ்சால பிள்ளைகள் லைனில் இருக்கிறோம். நாங்கள் சாப்பிட போகிறோமே. அங்கே சஜி நாங்கள் அங்கே கொடுங்க. இல்லை நான் நீங்கள் தானே சாப்பிட்றதுக்கு ஆவலாகி கேட்டதீங்க. இதை கொடுங்க தம்பி, இதை கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க ஐயா. வளமையாக நான் இதில் வச்சு சாப்பிட போகிறீங்களா? இதில் வச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டு பார்ப்போம். அப்பம் வந்து சுடுவது பயங்கரமா சுட இல்லையா? அம்மா சரியா சுடுவது. நல்ல ஒரு சுவையா இருக்கு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறிட்டு. சில பேர் சுட்டா அந்த கரையெல்லாம் அப்படி அந்த முறுமுறுப்பா இருக்கும். இது அப்படி இல்லை. ஏன்னா இது எல்லா இடமும் செட்டி சமனாக இருக்குது. ஆனால் இந்த நாளாக கடிச்சு போட்டு கடிச்சா தானே அப்பம் வந்து ஒரு சுவையாக இருக்குன்னு பார்த்தா சுடுவது.
எப்படி இருக்கு? ஏன் சுட சுட சாப்பிடுவோம்னா நேரம் போனால் இந்த பால் வந்து காஞ்சி கொண்டு போயிருமே அளவான இப்போ கதையே வேற இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் சுட்டு உண்மையிலேயே 2 சோடி இல்லை 3 சோடி சாப்பிட்றேன் நான். ஏன்னா நீங்கள் எத்தனை சோடி தெரியலையே? இல்லை 2 சோடியா. உண்மையிலேயே நல்லா இருந்தது. நீங்களும் வந்து இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா நல்லா இருக்கும். உண்மையிலே அப்பம்ன்றது வந்து எங்களோட ஒரு பாரம்பரிய உணவுகளில் உண்டு, அதை மறக்கவே இல்லாது. ஏன்னா அதான் இப்போ கொஞ்சம் அந்த சுடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், பிஞ்சு வரும். அப்படி அந்த சரியான பதத்துக்கு எடுக்கிறன்றது வந்து பழைய ஆக்களாக தான் முடியும். ஏன்னா இப்போ சுஜி கூட நிறைய தரம் ட்ரை பண்ணி பார்த்து அந்த சரியான ஒரு பதம் எடுக்கிறன்றது வந்து சரியான கஷ்டமாக போச்சு. நீங்களும் வந்து செய்து சாப்பிட்டு நாங்கள் செய்த முறையில் செய்தா இலவா சுட்டுக்கொள்ளலாம். இலவா சுட்டுக்கொள்ளலாம். இது வந்து கொஞ்சம் இலவாக இருக்கும், அந்த எடுவர்றது தன்மையெல்லாம் கூடவாக இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோமா? அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.